ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். தனுஷு, குருவுடைய ஆதிக்கம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கார், நல்லது செய்கிறார். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடங்கிறது புதனுடைய இடங்க. மிதுனம் பாதகாதிபதிம்பாங்க. இன்ன வரையுமா பாதகம் ஏதாவது செய்யாமல் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிருச்சுங்க மேடம். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க இது இப்படி என்னன்ட்டு. சில விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து, ஒரு கோயில் சார்ந்து, ஏன்னா இப்போல்லாம் இனிமேல் திருவிழா ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணுறது, போகிறது வர்றது அலைச்சல்கள் உண்டு தனுஷு ராசிக்கு. இந்த மார்ச் மாதம் அதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா நிறைய காரடையானவங்க வருது, வாஸ்து நாள் வருது. இந்த மாதிரி இந்த மாதம் பல விஷயங்கள் இருக்கனால உங்களுக்காக போகிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்காக போகிறது. எலெக்ஷனுக்கு யாரார் நிற்கிறாங்க, கூட போய் நின்றுங்க. ஏன்னா குரு பார்க்குறாருல, உங்களை அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்புங்க. அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். தனுஷு ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாவே பாக்கியஸ்தானம்ல நீங்கள். அப்போ இந்த மாதம் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 தாங்க கிரகமே உங்களுக்கு மெயின் பிக்சராக அங்கே தான் ஓடிட்டுருக்கு. கும்பத்திலையும் மீனத்திலையும் தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் தடுமாற்றம், முன்னேற்றத்தில் தடுமாற்றம், வீரியம் பலம் குறையும், அசதியை கொடுக்கும். ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தி. அப்படியே சோர்ந்து உட்காந்துக்குவீங்க. லோ பிபியாட்டிருக்கு, சித்த போய் படுத்து தூங்கிட்டோட்டுமா அப்படிம்பிங்க. அந்த மாதிரி சில உடல் உபாதைகள் போகும். அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. நல்லா படிப்பாங்க குழந்தைங்க. நேரமாக எழுப்பிடுங்க. +2 மாணவர்கள், 10th மாணவர்கள்லாம் நல்லா மார்க் வாங்கக்கூடிய காலகட்டம். இன்னுமே பாருங்களேன், இந்த 4 மாதம் எனக்கு குழந்தைங்க என்ன படிப்பாங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், 10th இருந்தால் என்ன குரூப் எடுக்கலான்னு வருவாங்க.
அதே +2 முடிவு என்ன மாதிரி நம்ம காலேஜில் போடணும், என்ன துறை எடுத்தால் இவங்க சாதிப்பாங்க. மெடிசன் கிடைக்குமா மேடம்? கண்டிப்பாக எம்பிபிஎஸ்சி யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ரூல்ஸோடு நான் சொல்லுவேங்க. கிடைக்கும் கிடைக்காதுன்னு எழுதி வச்சுக்கலாம், நீங்கள் பச்சைங்களை போட்டுக்கூட. அந்த அளவுக்கு அந்த கட்டம் பேசும். ஏன்னா எம்டி ஆகிறது, கவர்மெண்ட்டு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, டிஎன்பிசி எழுதுகிறேன், டிஆர்பி எழுதுகிறேன் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம், இது கிடைக்கும் மேடம், இந்த தசாபுத்தி உங்களுக்கு போட்டு வாட்டி எடுக்கும், இல்லாடி நல்லது நடக்காது, அவசரப்படாதீங்க, 6 மாதம் கிரக கோச்சாரம் சரியில்லை, முயற்சி தோல்வி. விளையாட்டுத்துறை படிப்பில் நல்ல ஆர்வமாக இருப்பீங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புகழ் பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சாந்தம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் மனசில். உங்களுக்கான இந்த சித்தர் வழிபாடு எடுங்க, தியானம் பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் கோயில்கள், ஜீவசமாதி இருந்தால் ஒரு வியாழக்கிழமை போய் ஒரு மெடிடேஷன் வச்சுட்டு காஞ்ச திராட்சை, பத்தி குச்சி, சாம்பிராணி, இந்த புகையாக வாசனை திரவியங்கள் மேலே புகை போட்டு வாசம் வர்றது, வாசனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அமைதி பிடிக்கும், அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு பிடிக்காது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம்க்கலாம் சொல்லுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய விஷயத்தை இன்னும் நல்லா சாதிக்கணும். நிறைய ஒரு நல்ல பெரிய கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா திருக்கடையூர் அபிராமி தாயாரை போய் பார்த்துட்டு வந்துருங்க, சேவிச்சுட்டு வந்துருங்க ஒரு தடவை. என்னைக்கு? வியாழக்கிழமை, முடிஞ்சால் வியாழக்கிழமை, இல்லைங்க எனக்கு லீவு இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. அற்புதமாக மார்ச் மாதம் பல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.